Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது ரீஜைசிங் எனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்கில் ரென் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக கிளாஸ் மானிட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கும் மேலே இடி இடிக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து கிளாஸ் மானிட்டர் கூட வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொடுமடா இது அப்படின்ட்டு இவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகிறத வச்சே அவனோட ஃப்ரெண்டும் வந்து புரிஞ்சுக்கிறான். அப்படி சந்திரமுகியில் வர ஜோதிகா மாதிரி இவனோட காலரை பிடிச்சி, நான் உங்ககிட்ட கையும் களவுமாக மாட்டிக்கிட்டேன், நானும் கிளாஸ்மேட்டரை வந்து லவ் பண்ணுறேன், அதில் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு கேட்க, இவனுக்கு என்ன பண்ணனே தெரில, ஜாக் ஆகுறான். இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நீ ஏன் இதுக்கு முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்குறான். ரெண்டு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான் புள்ள பூச்சிக்கெலாம் கொடுக்க முளைக்குன்ட்டு. அது ஒரு பெரிய கதை அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்ட் சொல்கிறான். ஆமாம், நீங்கள் எதுக்காக வந்திருக்க, மூவி பார்க்க தான் வந்தியான்னு கேட்க, இவனுக்கு என்ன சொல்லன்னு தெரில. அந்த டைமில் யோயோ வந்துட்டா, நான் போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரேன், உன்னோட ஜாக்கெட்டை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளாஸ் மானிட்டர் போக, யோயோ வேறையா அப்படின்ட்டு இவன் வந்து கேட்க, அதை விட அது ஒரு பெரிய ஸ்டோரி அப்படின்ட்டு மூச்சு வாங்குறான். இப்படி தெரிஞ்ச மூஞ்சிங்களா இருக்கே, நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்ட்டு இவன் கன்னத்தில் கை வைக்கிறான். சென்னையும் இவனால் ரீச் பண்ண முடியலை, இவன் மெசேஜுக்கும் ரிப்ளைஸ் இல்லை, காலையும் அட்டன் பண்ணல. இதெல்லாம் இவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே, ஸோ நீ சென்னுக்காக தான் வெயிட் பண்ணுறியா, ஃபைனலாக அவன்கிட்ட கேட்டுட்ட போல வெளில வரியான்னுட்டு. ஆமாம், இதுக்காக தான் லாஸ்ட் டைம் அவன் என்கிட்ட வந்து மூவி பற்றி கேட்டானான்னு கேட்க, மூவியா, நீ என்ன சொன்ன, அவன் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எனக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். ஆனால் நீ அவனை படத்துக்கு கூப்பிட்டான் அப்படின்னா உன்கிட்ட தானே மூவி பற்றி கேட்கணும், எதுக்காக என்கிட்ட கேட்டான், என்னோட நேம் ஏதாவது நீ யூஸ் பண்ணியா அப்படின்ட்டு இவன் கேட்க, ஆமாம் நான் உன்னோட ஐடியான்னு தான் இதை சொன்னேன் அப்படின்ட்டு இன்னும் அவன் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் தான் இருக்கேன், நான் தான் அவனை வந்து படத்துக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் வரலையா அப்படிங்கிற மாதிரி இவன் மொபைலே பார்த்துட்ருக்கேன். கால் பண்ணுறான், அவனும் எடுக்கிற மாதிரி இல்லை. அப்போ சென் எங்கே அப்படின்ட்டு இவன் ஃப்ரெண்டு தான் பதறான். என்னால் அவனை ரீச் பண்ண முடியலை, அவன் மூவியில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான், ஆனால் உன்கிட்ட இப்படி டேரெக்டாக வந்து கேட்பான் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்டே பண்ணலன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இடி மேலே இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்கான். என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது என் கண்ணு முன்னாடியே நடக்கே அப்படின்ட்டு இவன் தலையில் அடிச்சுக்கிறான். ஆமாம், உன்னை நான் சீக்ரெட்டாக தானே மெயின்டைன் பண்ண சொன்னேன், நீ அவனை லவ் பண்ணுற அப்படிங்கிறத இவ்வளோ ஆப்வியஸாக நீ சொல்லுவ, இப்போ அவனுக்கு வந்து உன்னோட சீக்ரெட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நீ அவனை லவ் பண்ணுறாங்கிறதும் தெரிஞ்சுக்கிடும். ஹாஸ்டலில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஆக்வர்டாக தான் இருக்க போகிறீங்களா, ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி அவன் வளரிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் அவன் வாயை மூடிட்டு இருக்கியா, அவன் என் காலே எடுக்க மாட்டுக்கான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, அவன் எனக்கு ப்ராமிஸ் கூட பண்ணனான் அப்படின்னு இவன் சொல்ல, ஒருவேளை உன்னை டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ண அவனுக்கு எம்பாரசிங்காக இருந்ததுனால இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு இவன் கேட்க, இவனுக்கு என்ன சொல்லனே தெரில, வார்த்தையே வரல வாயிலிருந்து. சென் வந்து இந்த சைடு அவனோட மொபைலை வந்து ரிப்பேர் பார்க்க கொடுக்குறான். ஸோ இவனோட மொபைல் ரிப்பேர் ஆனதால தான் இவனால் ரென்னோட கால்ஸை வந்து அட்டன் பண்ண முடியலை. எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ட்டு இவன் கேட்க, இன்னும் 3 மணி நேரம் ஆகும்ப்பா இதை ரெடி பண்ண, நீ வேணா போயிட்டு நாளைக்கு வாயேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நாளைக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இவன் வந்திருக்க கோலத்தை பார்த்துட்டு அந்த கடைக்காரரும், நீ ஏதாவது ஆக்சிடென்ட்லேருந்து பாதியில் ஓடி வந்துட்டியா, ஏன் இப்படி இருக்கன்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சி துடைக்கிறான். இவனும் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். இவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவனோட செகண்ட் அங்கிள் வந்து இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவங்க ஏதோ 2 ரவுடி பசங்கிட்ட கடன் வாங்கிட்டு, இவன் எனக்கு கடன் தர வேண்டியிருக்கு, நீங்கள் இவன்கிட்ட போய் வாங்கிக்கோங்கிற மாதிரி சென்னை கோத்து விட, அவங்க சென்னை பிடிச்சி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நீ எப்போ வந்து எங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறா அப்படின்ட்டு கேட்க, இப்படி நீங்கள் சடனாக வந்து கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு சென் சொல்ல, நாங்கள் வந்து அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லாதவங்களாம் இல்லை, உனக்கு 1 மந்த் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே எனக்கு பணத்தை நீ ஒழுங்காக செட்டில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக, இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே ரென் வந்து ரோட்டில் நடந்துட்டு வரான். 1 மந்த் தான் இருக்குது, அதுக்குள்ளே என்னால் எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும், வேலைக்கு வேற போகலை, இப்போ மொபைல் வேற ரிப்பேர் ஆகிடுச்சு, இப்படி ஒன்று மேலே ஒன்று என் வாழ்க்கையில் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு சோகத்தோட உச்சியில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் இவனோட பிரதர் வரான். அவன் இவனை பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பதறான். சீன் வந்து அங்கேயே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் வந்து இவங்க 2 பேருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ அவனோட கசின் சொல்கிறான், எல்லாரும் ஹாலிடேயில் ரிவ்யூ பண்ணுவாங்க, சரி பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன், ஆனால் நீ இப்படி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவனோட கசின் கேட்க, நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். விழுந்துட்டியா, நீ விழுந்ததுனால தான் உன்னோட மொபைல் கூட உடஞ்சுதா அப்படின்ட்டு கேட்க, ஆமான்னு சொல்கிறான். இவனுக்கு என்ன நடக்குன்னு புரியுது, ஆனால் டேரெக்டாக இவனுக்கு சொல்கிறதுக்கும் மனசு இல்லை, அவனும் சொல்கிற மாதிரி தெரியலை. ஸோ வந்து கேட்டுறான், நான் உன்னோட டோரில் ஒட்டியிருக்கல அந்த நோட்டீஸ் அப்போவே பார்த்துட்டேன், உன்னோட அங்கிள் தானே உனக்கு இந்த மாதிரிலாம் தொல்லை கொடுக்குறது,
எனக்கு தெரியும் இந்த பற்றிலாம் நான் பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் என்னால் ஸ்டாப் பண்ண முடியலையே, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறான். அவன்கிட்டயும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இவனுக்கு ஆறுதலாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவன் சொல்கிறான். எப்போவுமே நமக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு நல்லது, ஒரு குட் லைஃப் வந்து நமக்கு வெயிட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீ கஷ்டப்படுறல, இதை நினச்சி நீ வந்து ஃபீல் பண்ணாத. நீ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் பலன் வந்து உனக்கு கண்டிப்பாக வரும். நீ வந்து காலேஜ் போனதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். ஏன் ஃப்யூச்சரில் நான் கூட உன்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து காமெடி பண்ணுறான். காமெடி பண்ணல, அவனோட பிரதரை வந்து அப்படி ஜாலியாக வந்து இவன் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிறான். அவனோட வார்த்தையும் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கு. அவனும் வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். சரி, டைம் என்ன அப்படின்ட்டு சென் கேட்க 8 மணி ஆக போகுது அப்படின்ட்டு இவன் பிரதர் சொல்கிறான். உன் மொபைல் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி வாங்குறான். டைம் 8 ஆக போகுது, நான் இப்போ கிளம்புனாலும் அங்கே போய் ரீச் ஆகுறதுக்கு எனக்கு 1 hour ஆகும், எப்படியும் டைமுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரென்க்கு கால் பண்ணுறான். நான் தான் சென் அப்படின்னு சொல்லவும், சென் நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ரென் கேட்குறான். இல்லை என்னால் வர முடியலை அப்படின்ட்டு அவன் திணறான். ஏன் என்னால் தான் உன்னால் வர முடியலையா அப்படின்ட்டு இவன் கேட்க, அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறதே சென்க்கு புரியலை. இவன் கேட்குறான் என்ன அப்படின்ட்டு. என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டான், உனக்கு தெரியும்ல நான் தான் உன்னை மூக்கி கூப்பிட்டேன் அப்படின்ட்டு, அதனால தான் நீ வரமாட்டேன்னு சொன்னியா? நீ ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்ட தெரியுமா, உன்னை விரும்புகிறவங்க லிஸ்ட்டில் நானும் இருக்கனா அப்படின்ட்டு. என்னோடய ஆன்சர் வந்து இதுதான், நானும் இருக்கிறேன். ஆனால் என்னோட ஃபீலிங்ஸை வந்து நான் கிளியர் பண்ணணும், உனக்கு வந்து புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். சென் நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்ட்டு இவன் சொல்ல வரதுக்குள்ளே லைன் வந்து கட் ஆகுது. அவசரப்பட்டுட்டணும் அப்படின்ட்டு இவன் செவுத்துலேயே வந்து ஒரு இடி இடிக்கிறான். அவனோட ஆதங்கத்தை எல்லாத்தையுமே அங்கே இருக்க செவுத்தில் காட்டிகிட்டு இருக்க. இந்த சைடில் சென் வந்து அப்படி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறான். அவனோட பிரதரை வந்து கூப்பிட்றான். பிரதர் நீ வந்து சொன்னல கெட்டதுக்கப்புறம் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு, கண்டிப்பாக நடக்குமா அப்படின்ட்டு இவன் ஸ்டன் ஆகி கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு அவன் பிரதரும் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஆனால் இங்கே பார்த்தா அவனோட மொபைல் வந்து ஷட் டவுன் ஆகிட்டு. நானும் வந்து இவன் தான் காலை கட் பண்ணிட்டான் போல் நினச்சிட்டு இருந்தேன். பட் நல்ல பையன்தாப்பா, இவெல்லாம் கட் பண்ணல. அப்போ ஏன் அப்படிங்கிற மாதிரி இவனோட ஃபேஸ் எல்லாமே ரெட்டிஷாக இருக்குது. அப்படியே அந்த மொபைலே பார்த்துட்டு இருக்கான். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவனும் வெயிட் பண்ணியிருப்பான் போல். அப்படி டொமேட்டோ மாதிரியே இருக்கான். அதோட இந்த சீன் வந்து இங்கே கட் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 2 பேருக்குள்ள இது வந்து ஒரு புதுசாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுமா, இல்லை 2 பேரும் இதுக்கப்புறமா சேருவாங்களா? உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை 2 பேரும் சேருவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்ட் சிம்பிள் அனுப்புங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி அதெல்லாம் வேணாம், ஹார்ட் சிம்பிளே அனுப்புங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.